மனைவியின் சமூக ஊடக பதிவால் சினம் கொண்டு 6 வார கர்ப்பிணி என்றும் பாராமல் அவரை தாக்கியதாக தொழில்நுட்ப பணியாளர் ஒருவர் இன்று ஜோஹர் பத்துபஹாட்டில் குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் 7 ஆண்டுகளுக்கு முன்னர் மனநல சிகிச்சை பெற்றவரான 40 வயது மொஹமட் அஸ்ரி துராமன் தம் மீதான அக்குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார். 3 குழந்தைகளுக்கு தந்தையுமான அந்நபர் கடந்த செப்டம்பர் 29ஆம் திகதி தமன் அசோகாவில் உள்ள வீட்டில் வைத்து அந்த குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. சம்பவத்திற்கு முன்பாக ஸ்கூடாயில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு செல்வதற்காக 34 வயதான அந்த பெண் கணவனிடம் 20 ரிங்கிட்டை கேட்டுள்ளார். அதனை சற்றும் பொருட்படுத்தாத கணவன் 20க்கும் மேற்பட்ட தடவை மனைவி கைபேசிக்கு அழைத்தும் அதனை அலட்சியப்படுத்தினார். இதனால் விரக்தியடைந்த மனைவி தனது கோபத்தை சமூக ஊடகத்தில் கொட்ட அது கணவனின் கண்களில் பட கடைசியில் அடிதடியில் முடிந்தது. வீட்டுக்கு வந்த கையோடு கணவனால் சரமாரியாக தாக்கப்பட்டதில் மனைவி சுல்தானா நோரா இஸ்மாயில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். 3000 ரிங்கிட் தொகையில் அந்நபரை ஜாமீனில் விடுவித்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நவம்பர் 13ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என அறிவித்தது.